எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தட்டு சமையல். இன்றைக்கி நம்ம தட்டு சமையலில் பாசி பருப்பு உப்புமா இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாசி பருப்பு உப்புமா அரிசி சேர்த்து நான் பண்ண போகிறேன். இது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம். வாங்க பாசிப்பருப்பு உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாசிப்பருப்பு உப்புமா பண்ணுறதுக்கு 150 கிராம் பாசிப்பருப்பும் 100 கிராம் சாப்பாட்டு அரிசியும் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே தனித்தனியாக ஊற வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அரிசியும் பருப்பையும் ஒன்றா கூட ஊற வச்சுக்கலாம், தனித்தனியாக தான் ஊற வைக்கணுங்கிறதும் இல்லை. இப்போ நம்ம இது ரெண்டையுமே மிக்ஸி ஜாரில் ஒன்றா போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பருப்பையும் அரிசியும் அரைச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி குரணையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நம்ம இதை இப்போ இட்லி தட்டில் கொஞ்சம் ஆயில் தேய்ச்சி வேக வைக்கணும். முதல்ல இப்போ நம்ம ஆயில் தடவிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சின்ன இட்லி ஷேப்பில் இப்படி வச்சுப்போம். நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே தான் பண்ணணும். இப்போ இதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு, வெந்திருக்கும். பார்ப்போம். நம்ம இப்போ இதெல்லாம் எடுத்து தனியாக உதிர்த்தி வச்சுக்கலாம் உப்புமா பண்ணுறக்கு. வேக வச்சதை இது மாதிரி உதிர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்துக்கலாம். பாசிப்பருப்பு உப்புமா பண்ணுறதுக்கு நான் ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெள்ளை உருட்டு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு கடலைப்பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம இது கூட 1 கப் வெங்காயம் எடுத்திருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம உதிர்த்தி வச்சது இது கூட சேர்த்து கலந்து ஒன்றா வதக்கிக்கலாம். இது கூட 1/2 மூடி தேங்காயை திருவி எடுத்திருக்கேன், இதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் சர்வ் பண்ணலாம். வாவ், பாசிப்பருப்பு உப்புமா ரெடி. பாசிப்பருப்பு உப்புமாவை ரொம்ப குயிக்காகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.